ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் டீ போகிற நேரத்தில் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு நல்ல போண்டா ரெசிபி. இதை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்குனது, பாதி வெங்காயம் பொடிசா நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியிலையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம், 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இந்த மாதிரி நெல்லிப்பாக பிசைஞ்சிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன சின்ன பால் சைஸில் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. லேசர் மேலே எலும்பி வந்தோடனே கரண்டி போட்டு கிளறுங்க. இப்போது இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து கிறிஸ்பியானதும் இது வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மைசூர் போண்டா ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்